வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அங்கன்வாடி பணி வேலை வாய்ப்பு இதை பற்றின ஒரு முழுமையான வழிகாட்டி மற்றும் தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் இந்த தகவல்கள் விளக்கிறது. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும், உதவியாளர் பணிக்கு வெறும் 8ஆம் வகுப்பு தகுதியே போதுமானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்க வேண்டும் என்றாலும், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும். முக்கிய ஆவணமாக கருதப்படும் தூரச் சான்றிதழை கிராம நிர்வாக அலுவலரிடம் விஏஓவிடமிருந்து பெறுவது அவசியம் என்பதோடு, விண்ணப்பதாரர் அதே ஊரை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் முன்னரே தயார் நிலையில் எடுத்துக்கொண்டு மாவட்ட வாரியான அறிவிப்புகள் வெளிவரும் பொழுது ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு நாம சொல்றோம். திருமணமான பெண்களுக்கு பணியிட தேர்வில் முன்னுரிமை வழங்கப்படும் என்ற கூடுதல் தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொல்றோம். ஒட்டுமொத்தமாக ஒரு கிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டங்களுக்குமே இது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் ஐசிடிஎஸ் சொல்லக்கூடியது இது. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த அங்கன்வாடி தமிழகத்தில் தனியார் துறைக்கு மாற்றம் அப்படின்னு எல்லாமே நிறைய போராட்டங்கள் எல்லாமே பண்ணாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் போட்டாங்க. இருந்தாலும் அங்கன்வாடின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் இது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 38 மாவட்டங்களுக்கு இது பொருந்தும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். திருமணமானவர்களுக்கு முன்னுரிமை, வேலை வாய்ப்பில் திருமணமான பெண்களுக்கு முன்னுரிமை, 100% ஆன்லைன் மூலமாக, காகித விண்ணப்பங்கள் கிடையாது, அனைத்து இணையதளம் மூலமாகவே நடைபெறும் அப்படின்றத குறிப்பிடலாம். யார் யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 35 வரை, 18லேருந்து பொதுப்பிரிவினர், 18 to 40 விதவைகள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டு எக்ஸ்டன் சிறப்பு முன்னுரிமை கொடுக்குறோம். திருமணமாக இருந்தால் தேர்வில் முன்னுரிமை வழங்கப்படும். அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜஸ்ட்டு 10th பாஸ், ஓகேங்களா, இல்லைன்னா 12th பாஸ். அங்கன்வாடி உதவியாளர்கள் 8வது ஜஸ்ட்டு பாஸ், எழுத படிக்க தெரிஞ்சு சமையல் செய்ய தெரிஞ்சிருந்தாலே போதும் உதவியாளருக்கு. ஓகேங்களா? அந்த கேட்டகரி இருந்தாலே போதும். படிக்கணுன்றது அவங்களுக்கு பெருசாக கிடையாது உதவியாளருக்கு. ஓகேங்களா? அடுத்து முக்கியமாக ஒரு சில விதிகள், உள்ளூர் விதிமுறை. இதுதாங்க இருப்பிட வசதி. நீங்கள் எங்கே வேணால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அதே கிராமம் அதே வட்டாரத்தில் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பதாரர் காலியிடம் உள்ள அதே கிராமத்தையோ அல்லது அதே வட்டாரத்தையோ சேர்ந்தவராக இருத்தல் கட்டாயம். வெளியூர்களிலிருந்து விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரர்கள் வேலை காலியாக உள்ளதால் அதே கிராமம் அதே வட்டாரத்தை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்க வேண்டும். உங்களுக்கான ஆவண சரிபார்ப்பு பட்டியல், செக்லிஸ்ட், ஓகேங்களா, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். 10th 12th மதிப்பெண் சான்றிதழ் வேணும். மாற்று சான்றிதழ் டிசி சரியான நடைமுறையில் இருக்க வேண்டாம். ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, விஏஓ கிட்ட போயிட்டு தூர சான்றிதழ், ஓகேங்களா, டிஸ்டன்ஸ், இது கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. தூர சான்றிதழ் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட வேண்டாம். விஏஓ கிட்ட போனீங்கன்னா கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் இடம் அங்கன்வாடி மையத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை விஏஓ அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். உங்கள் வசிப்பிடத்திற்கும் அங்கன்வாடி மையத்திற்கும் இடையிலான தூரத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். நீங்கள் உள்ளூரை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க இதுவே முதன்மை ஆதாரம். தூரச்சான்றிதழ் பெறும் முறை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விஏஓ அலுவலகம் சொல்லுவோம். விஏஓ அலுவலகத்தில் அல்லது உதவியாளர் நேரில் சந்தித்து அங்கன்வாடி பணிக்கு விண்ணப்பித்ததை தெரிவிக்கவும். தூரம் சரிபார்த்தல் ஆன்லைன் வரைபடம் மூலமாகவோ அல்லது உதவியாளர் விசாரித்தோ அல்லது உங்கள் வீட்டிற்கு நேரில் வந்தோ தூரத்தை உறுதி செய்வார். சான்றிதழ் பெறுதல் சரிபார்ப்பு வெண்க விஏ வகையை மற்றும் அதிகாரப்பூர்வ தூர சான்றிதழை வழங்குவார். விண்ணப்பிக்கும் முறை முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிடையாது. இது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முன்பு போல ஆஃப்லைன் எல்லாம் கிடையாது. அனைத்து நடைமுறைகளும் ஆன்லைன். அனைத்து சான்றிதழ் மற்றும் விண்ணப்ப ஸ்கேன் செய்து ஆன்லைன் மட்டுமே நீங்கள் பதிவேற்ற வேண்டிய தயார் நிலைக்கு வரும். முழுமையான தயார் நிலையில் உங்களை தயார்படுத்திக்கோங்க. எப்பொழுது அடுத்து என்னென்ன தகவல்கள் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். 10th 12th 8th பாஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க விஏஓ சான்றிதழ்கள், தூர சான்றிதழ்கள், டிஜிட்டல் அவங்க ஸ்கேன் செய்யப்பட்ட தெளிவான சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, அசல் சான்றிதழ்களையும் தூர சான்றிதழ்களையும் இப்போதே ஸ்கேன் செய்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. புதிய ஆட்சி அமைந்துள்ளதால் வேலைவாய்ப்பு அறிவுகள் உடனுக்குடன் வெளியாகும். உங்கள் மாவட்டத்திற்கான அறிவிப்பு வந்தவுடன்
உடனடியாக விண்ணப்பிக்க மறந்துடாதீங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.